ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுண்டக்காய் காரக்குழம்பு வைக்கலாம். சுண்டக்காய் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம், தக்காளி எடுத்துக்கிறோம், பூண்டு நசுக்கி எடுத்துக்கிறோம், சுண்டக்காய் எடுத்துக்கிறோம். சுண்டக்காயை அம்மிலேயோ இல்லை இடிகள்லையோ வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க. புளி எடுத்துருக்கோம். வாங்க குழம்பு தாளிக்கிறோம். நாங்கள் அம்மியில் தான் நசுக்கிறோம், நீங்கள் எதில் வேணாலும் நசுக்கிக்கங்க. வாங்க குழம்பு தாளிக்கலாம். வடகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வடகெல்லாம் போட்டு காரக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் செஞ்சோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அந்த வாசனையே தனி வாசனை தான். எல்லாம் பொரிஞ்சிடுச்சிங்க. பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு வதக்கிட்டு சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. குழம்புலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து வதக்குங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் சுண்டக்காய் நசுக்கி வச்சுக்கிறோம். நசுக்கனத்தை கொட்டிக்குங்க. நசுக்கனத்தை கொட்டி நல்லா வதங்கி வரட்டும். புளி கரைச்சி வச்சுருக்குறோம், அதுக்கு தேவையானது. புளியில் அது மேலே மிதங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த சுண்டக்காய் நசுக்கணும்ல அதனுடைய இதுதான். தேவையான அளவு புளியை கரைச்சி மிளகாத்தூளை போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் 8 பேருக்கு குழம்பு வைக்கிறதுனால நாங்கள் கூட குழம்பு வைக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. மிளகாத்தூளை கரைச்சி வச்சிங்கன்னா குழம்பு வதங்கினதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். இது பாருங்க, சுண்டக்காய் நல்லா வதங்குது. நல்லெண்ணெயில் வைங்க. காரக்குழம்பு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது, உடம்பு கூலிங்காக இருக்கும். சுண்டைக்காயை வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கங்க. அது எப்படி சேர்த்துக்குவீங்களோ, காரக்குழம்பு வைக்கிறீங்களோ இல்லை துவையலாக பண்ணி சாப்பிட்றீங்களோ உங்கள் விருப்பம். பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்ட பிறகு குழம்பு எடுத்து ஊற்றலாம். வாங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து சுண்டி வரட்டும். உப்பு காரம்லாம் போதுமான்னு பார்த்துக்கங்க. நீங்கள் எப்படி சுண்டக்காய் காரக்குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் இப்படி தான் வைப்போம். எல்லாம் சிம்பிளாக தான் வைப்போம், ஆனால் குழம்பு சூப்பராக இருக்கும். வாங்க குழம்பு கொதிக்குதான்னு பார்க்கலாம். குழம்பு கொதி வந்துடுச்சு. குழம்பு நல்லா சுண்டட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சு முடிச்சிச்சிங்க ஃப்ரெண்ட். குழம்பு கொதிச்சுதான் நான் பார்க்கணுன்னா குழம்பு கரண்டி விட்டால் கரண்டியில் ஒட்டணும். சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். நம்ம தாளித்த எண்ணெய் பிரிஞ்சு நிற்கணும். இதுதான் குழம்பு கொதிச்சிடுச்சா என்னான்னு பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டக்காய் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.